எசாயா 55:6. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் வாய்ப்பு கொடுப்பார். ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குல்ல, என்னவோ ஆப்பக்கரை ஏதோன்னு சொல்லுவாங்க. என்ன அது பழமொழி? அது இல்லை, ஆப்பக்காரி ஒரு முறை தான் கதவு தட்டுவாங்க எதோ சொல்லுவாங்களே, அந்த பழமொழி கேள்விப்படுது இல்லையா? நானே சொன்னோம். ஓகே, ஆப்பக்காரி ஒரு முறை தான் கதவு தட்டுவாங்க. வாய்ப்பு இருந்து கிடைக்கிறப்பவே போய் ஆப்பத்தை வாங்கி சாப்பிட்டுக்கணும். போனதுக்கு அப்புறம் கிடைக்காது. கரெக்டா? என்றைக்கு உங்களுக்கு இறைவார்த்தை கடவுளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அழிச்சிருக்கிறாரு, நீங்க அத்தனை பேரும் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எல்லாம் கடவுள் எழுப்பி உங்களுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க. அவ்வளவுதானா? உங்களுக்கு டைம் முடியுது, அவ்வளவுதானா? அதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? இந்த காலப்பொழுதுல ரொம்ப அழகான ஒரு இறைவாக்கு ரொம்ப அழகா சொல்றார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு பல நேரங்களில் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பினை சரிவர பயன்படுத்தி கொள்கிறவர்கள் கடவுளை தேடி கண்டடைகிறார்கள். இன்றைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு வருஷம் 1.5 வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்குதான் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வாய்ப்பினை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அதே போலத்தான் கடவுளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறார். அதை நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படின்றதான் இன்னைக்கு கேள்வி. இப்போ கடைக்கு போறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்றீங்க? தேடிக்கிட்டே இருப்போம். கத்திரிக்காய் வாங்குறீங்க, எல்லா கத்திரிக்காயும் எடுத்து உங்களுடைய கூடையில போட்டுக்கிறீங்களா? என்ன பண்றோம்? சொத்தை எது நல்லது எது ரிசர்ச் நல்லதை தேடுகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நல்லதை மட்டும்தான் தேடுறோமா? நான் கேது கரெக்டா? சாரி, ஒரு பேக்கரிக்கு போறீங்க. பேக்கரியில் உங்களுக்கு பிடிச்சமான பொருள் கண்ணுக்கு முன்னாடி தெரியல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பேக்கரி ஒரு ரவுண்டு வருவோம். எங்கதான் இது இருக்குன்னு தெரியல, தேடுவோமா தேட மாட்டோமா? ரிசர்ச் தேடுவோம். அப்ப கடவுளை நாம் தேடணுமா தேடக்கூடாதா? ஏன் நான் கடவுளை தேடணும்? நான் ஏன் கடவுளை தேடணும்? சாமி, எனக்கு லட்டு பிடிக்கும், நான் தேடுறேன். எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், நான் கடையில் போய் தேடுறேன். நான் ஏன் கடவுளை தேடணும் சொல்லுங்க? 1 கொரிந்தியர் 15:47 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:47. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இன்னைக்கு நீங்க நாளை எப்படி இருந்து வந்திருக்கிறோம்? நம்மள எங்க வந்திருக்கிறோம்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே களிமண், கரைஞ்சு போகக்கூடியவங்க. கரெக்டா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் பெரிய ஆளுன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. மழை பெஞ்சா கரைஞ்சு போகக்கூடிய மண்ணை போன்றவர்கள் தான் நீங்களும் நானும். முதல் மனிதர் மண்ணிலிருந்து வந்தவர். ஆனா 2ஆம் மனிதர் தொடர் வாசிங்க. 2ஆம் மனிதர் விண்ணிலிருந்து வந்தவர், மண்ணை சார்ந்த மனிதரை போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்ப, விண்ணை சார்ந்த மனிதரை போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்ப. தொடர்ந்து வாசிங்க. எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பதால் விண்ணை சார்ந்தவரின் சாயலை நாம் கொண்டிருப்போம். தொடர்ந்து வாசிங்க. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. அதாவது அந்த ஊழியர்களுக்குரிய அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரையும் கொடுத்து மீட்டெடுத்தார். இதுதான் அது சொல்லக்கூடிய செய்தி. அப்போ நான் ஏன் கடவுளை தேடும் அப்படின்னா, கடவுள் எனக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். எனவே அவர் என்னை மீட்டுக் கொண்டதனால் நான் கடவுளை தேட வேண்டும். அது மட்டும் போதுமா?
இப்ப நான் கடவுளை ஏன் தேடணும் அப்படின்றதுக்கு இது மட்டும் போதுமா? நான் ஏன் கடவுளை தேடணும்? அவர் எனக்கு சிலுவையில் இறந்தாரு, உயிரை விட்டாரு, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு, அது மட்டும் போதுமா? வேற எதுக்காக கடவுளை தேடுறீங்க? மீட்படைக்கு அதுக்கு மட்டும் தான் தேடுறீங்களா? போய் சொல்லக்கூடாது பாத்தீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டு வந்த ஆண்டவரே எனக்கு புது வீடு கட்டணும் பாத்துக்கோ. அவர் தான் இன்ஜினியர், அவர் தான் பிளான் போட்டு கொடுப்பாரு. அப்படியா? பிளான் போட்டு கொடுப்பாரு. கடவுள்கிட்ட எதுக்காக போறீங்க? இப்ப நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறீங்க? உண்மையாகவே கடவுள்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிறதுக்குமே உண்மையாவே நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மட்டும் கை தூக்கும் பார்க்கலாம். கை கேட்படுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ கடவுள்கிட்ட எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்கிறீங்க எத்தனை பேர்? நான் வந்திருக்கிறேன்பா. அப்ப கடவுள்கிட்ட ஏதாவது எனக்கு வேணும், வேணும்னா என்ன பண்ணணும்? கேட்கணும், கேட்கணும், தேடணும். எசாயா 64:8 இறைவாக்கினர் ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. இறைவாக்கினர் எசாயா 64:8 எடுத்து வாசிங்க. ஆயினும் ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நீர் எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். அப்போ ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், நம்ம எல்லாரும் யாரு? களிமண். அப்போ ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். களிமண் அப்படின்னா மண்ணு தான். இப்ப நீங்க உங்களே சொல்லிக்கங்க, ஆண்டவரே நான் இந்த மண்ணை உனக்கு ஏத்த மாதிரி பண்படுத்துங்க. இப்போ இந்த மண்ணை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போறார் பாருங்க. இறைவாக்கினர் எரேமியா 18:1. இறைவாக்கினர் எரேமியா 18:1. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. அதாவது எரேமியா 18:1. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு, நீர் எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி இருப்பாரா? என்னைக்காவது உங்களை பார்த்து நீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா? சொன்னது இல்லையா? நீங்க அப்பா அம்மா உங்க பிள்ளைங்கிட்ட என்னைக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறீங்களா? என்ன சொல்லிருக்கீங்க? கடைக்கு போயிட்டு வா, கோயிலுக்கு வா சொல்றதா சொல்லியா? ஆண்டவர் இறைமையிட சொல்றாரு, நீ எழுந்து எங்க போ? குயவன் வீட்டுக்கு போ. நீ அங்க போய் என்ன சொல்லணும்? அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன்னு சொல்றார். தொடர் வாசிங்க. எனவே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், அங்கு அவர் சுழல்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். பானை சேர்த்து பார்த்திருக்கிறீங்களா? பானை சேர்த்து பார்த்திருக்கிறீங்களா? எப்படி இருக்காது? சக்கரை மாதிரி இருக்கும். அந்த குயவன் என்ன பண்ணுவாரு? மண்ணை வச்சு என்ன பண்ணுவாரு? கையில தேவையான உருவத்தை தொடர்ந்து வாசிங்க. குயவன் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்துக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இப்ப என்ன சொல்ல வரணுன்றது உங்களுக்கு தெரியும். நான் இப்ப என்ன சொல்ல வரப்போறது உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க பாக்கலாம். அப்போ எவ்வளவு அடி வீழ்ந்தாலும் தாங்கிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில எவ்வளவு அடி வீழ்ந்தாலும் தாங்கிக்கணும். ஏனென்றால் கடவுள் களிமண்ணாகிய உங்களையும் என்னையும் அவருக்கு ஏற்ற மண்பாண்டம் வருகின்ற வரையிலும் அதனை உடைத்து உடைத்து உருவாக்கி அவருக்கு ஏற்ற வரையில் நீயும் நானும் மாறுகின்ற வரையில் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ களிமண்ணா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையா? அப்பா இனிமே
களிமண் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படாதீங்க, சாரி வருத்தப்படாதீங்க. நீ என்ன பண்ணா என் மண்ணு அப்படின்னு சொல்றோம்ல, நீ என் மண்ணு மாதிரி இருக்கிற. இன்னைக்கு மண்ணு தான் இன்னைக்கு விளைச்சல் கொடுக்குது, மனுஷன் கூட கொடுக்கறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மண்ணு கொடுக்கின்ற அந்த விளைச்சல் மனிதன் கொடுப்பது கிடையாது. கேட்டதுனே? அப்போ இந்த களிமண்ணாகிய உங்களையும் என்னையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கையில இருக்கு? ஒரு அழகிய பூச்செட்டி செய்யலாம், ஒரு களிமண்ணை கொண்டு ஜாடியை செய்யலாம், ஒரு பானையை செய்யலாம். நான் சொல்லுறதா, பானையும் பூச்சட்டியும் என்ன பண்றாரு குயவன்? நெருப்பிலிட்டு சுடுறார். சரியா வருகின்ற வரையிலும் பானையை செஞ்சுக்கிறாரு, பூத்தொட்டியும் செஞ்சுக்கிறார். ஒரு அழகான ஒரு விளக்கு ஒண்ணு செய்யறாரு, செஞ்சு அதையும் நெருப்பிலிட்டு சுடுறார். அதுல அதனுடைய தன்மைக்கேற்ப அந்த தொட்டி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது, பானை இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது, கடவுளுடைய இடத்தில் இருக்க வேண்டிய அந்த மண் பாண்டம் அங்கே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்ப நீங்க முடிவு பண்ணீங்க, நீங்க தொட்டி செடியா இருக்க போறீங்களா, அழகிய பானையா இருக்க போறீங்களா, கடவுளுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அழகிய ஒரு விளக்கா இருக்க போறீங்களா சொல்லிட்டு நீங்க தான் முடிவு செஞ்சுக்கணும். அப்ப இந்த களிமண்ணை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாருன்னு இருக்கு? ஒருவேளை அந்த களிமண்ணை நான் வரமாட்டி சொன்னா அழகிய பானையா மாறுமா, அழகிய பூஞ்சட்டியா மாறுமா? அப்ப இனிமே நீங்க புலம்புவீங்க, இனிமே நீங்க அழுவீங்க. அப்ப அழுதீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ கடவுளை குறை சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ களிமண் தன்னை கடவுளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து விட்டு வாயை மூடுகிறாரு, ஒப்பு கொடுத்துட்டு வாயை மூடுகிறாரு. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உனக்கு தேவை என்பதை உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை உன்னை கோடீஸ்வரியா படிச்சிருந்தா நீங்க வந்து உட்கார்ந்துருப்பியா? கடவுளுக்கு தெரியும் நீ இதை கொடுத்தாதான் நீங்க வருவன்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் எனக்கு மீறியதை அவர் கொடுக்க மாட்டார். நம்ம கேட்கிறோம்ல, போதும்னு யாராவது சொல்லிருக்கீங்களா? எனக்கு போதும்னு சொல்றீங்க யாராவது இருக்கிறீங்களா? கைத்துங்க. நான் சொல்லுவேன், உண்மையாவே நான் சொல்லுவேன், கடவுள் நான் சொல்லக்கூடியதுதான். 10 வருஷம் ஃபாதரா இருக்கிறேன், போதும் ஆண்டவரே நீ எப்போனாலும் என்ன எடுத்துக்கோ. எனக்கு நான் பல நேரம் சொல்லி தருதான். 100 ரூபாய் ஜோப்ல இருக்கு, 1000 ரூபாய் ஜோப்ல இருக்கு, போதும் ஆண்டவரே இந்த 1000 ரூபாய் வச்சு எவ்வளவு நாள் வாழ முடியும், என்ன வாழ முடியும் அப்படி சொல்லக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறது. நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு போதும் சொல்லக்கூடிய மனசு ஏதா இருக்குதா? கொட்டு ஆண்டவரே, கொட்டு, நிறைய கொட்டு. சரி, அப்படியே கடவுள் ஒரு கண்டிஷன் வைக்கிறார், உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறார். அப்பா எவ்வளவு சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த 10 கோடி ரூபாயோ 10 ரூபாயை மாத்தி ஒரே மூட்டையில கட்டி வச்சிருக்கிறார், தூக்கிட்டு போகணும். வேணுமா வேணாவா? பணமும் சுமையாகும். பிரைஸ் தி லார்ட். பணமும் சுமையாகும், சுகமாகாது. பணம் பாவத்தை சேர்க்கும். அதான் சொல்றாரு. அப்ப கடவுளுடைய கைகளில நீங்க களிமண்ணாகிய உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கின்ற போது அவருக்கு ஏற்ற அணிகலன்களாக, பானையாக, சக்தியாக அல்லது ஒரு அழகான ஒரு சாடியாக அதை உருமாற்றுவார். அப்படி உருமாற்றுகின்ற போது அவருக்கு ஏற்ற இடத்தில் என்னை பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அப்படி பயன்படுத்துகின்ற போது நான் கடவுளை தேட வேண்டும். ஏனென்றால் இந்த களிமண்ணாகி என்னை அவருக்கு ஏற்ற ஒரு அழகான மணிமுடியாக கடவுள் உன்னையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் ஏன் கடவுளை தேடுறதுக்கான காரணம் இது போதுமா? சரி, எல்லாம் அழகா இருக்கிறீங்களா? காலையெல்லாம் கண்ணாடி பார்த்துட்டு வந்தீங்களா? கண்ணாடி பார்த்தீங்களா? சென்ட் அடிச்சீங்களா? நாடிக்கிறது இல்லப்பா, நாடிக்கிறது இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் அழகா இருக்கிறோம். கடவுளுடைய பார்வையில் எவ்ரிபடி இஸ் யூனிக். கடவுளுடைய பார்வையில் எல்லாருமே அழகானவங்க, யாருமே அசிங்கமானவங்க கிடையாது. அப்ப கடவுள் அழகான ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம சொல்றார். கண்களை போடுவோம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில் ஆண்டவரே
நீர் எங்களுடைய குயவன், நாங்கள் களிமண் என்பதை உணர்கிறோம், ஒப்புக்கொண்டுகிறோம். சாமி, எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் இந்த இறைவாக்கின் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் களிமண் என்பதை நீங்கள் உணரச் செய்வீராக. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக களிமண்ணாக நாங்கள் ஒப்புக்கொண்டுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கேற்ற கருமையாக எங்களை மாற்றும், வடித்துக் கொள்ளும், அழகாக வடிவமைத்துக் கொள்ளும், எங்களை புலமிடும், உமக்கேற்ற இடத்தில் எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரை ஒப்புக்கொண்டுக்கிறோம். சாமி, ஒப்புக்கொண்டுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். இப்ப கடவுளுடைய பார்வையில அழகான ஒரு மண்பாண்டமாக உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். யூ ஆர் அ கிஃப்ட். ஒரு சிறந்த ஒரு பூச்சாடியாகவோ அல்லது கடவுளுக்கு ஏற்ற ஒரு அகல் விளக்காகவோ கடவுள் உன்னையும் என்னையும் ஒரு அழகான ஒரு கொடையா படைச்சிருக்கிறார். அப்படி படைச்சிருக்கிறது ஒரு சிறந்த கொடையாக என்னை படைச்சதுனால நான் கடவுளை தேடணுமா தேடக்கூடாதா? தேடணும். இன்னும் ஒரு படி மேலா போயிட்டு நான் தேடணும். தொடக்க நூல் 1:27 நம்ம வாசிக்கிறதா. தொடக்க நூல் 1:27. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளுடைய உருவிலேயே அவர்களை படைத்தார். அப்ப நீங்களும் நானும் யாருடைய சாயல்? அப்ப கடவுளை பார்க்கறதை விட பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்துக்கணுமா? பார்க்க கூடாதா? பார்க்கணும். நீ என்ன இப்படி இருக்கிற, அதை மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு எனக்கு இருக்குதா? இதுக்கு நினைக்கிறீங்க? கடவுளுடைய படைப்பை குறை சொல்வதற்கு நீங்களும் நானும் தகுதியற்றவன். Praise the Lord. Because God created you and me. நீங்க படைக்கல, கடவுள் தான் உங்களையும் என்னையும் படைச்சாரு. நான் சரியில்லை என்று சொல்வதற்கு நீ யார்? தொடக்க நூல் 1:27 ரொம்ப அழகா சொல்றது. கடவுள் இந்த மனிதனை தம்முடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். அழகா படிச்சிருக்கிறார். அதான் கேட்டு நீ கண்ணாடி பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அப்படிதானே? ஒருவேளை அந்த கடவுள் இந்த உடம்பு முழுக்க வாய் வச்சிருந்த எப்படி இருக்கும்? கேவலம் வந்திருக்கு பாரு. அப்ப வாய் கேவலம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, கட்டுத்தட்ட இந்த உடம்புல ரொம்ப அழகா படிச்சு வாய் கொடுத்திருக்கிறார், அப்படிதானே? இந்த வாய் எதுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார்? போச்சதுக்கு இன்னைக்கு சொல்லிக்கலாம், நான் சாமியார் கேட்கறதுனால நீங்க சொல்லிக்கலாம். இந்த வாய் எதுக்கு கொடுத்திருக்காரு உங்களுக்கு கேட்டீங்க, நீங்க என்னென்ன வேலை பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த வாயை வச்சு பேசாத பேச்சா, பேசாத கெட்ட வார்த்தையா, போடாத சண்டையா, இதுக்கு மட்டும்தான் வாயா? நல்ல பிரியாணி சாப்பிட்றதுக்கு இது வாய், கரெக்டா? அப்ப கடவுள் இந்த வாயை படிச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு பயனுக்காக படிச்சிருக்கார், கரெக்டா? அவனுடைய வேலை செய்வதற்காக இந்த வாயை படிச்சிருக்கிறார். அப்போ அழகா படிச்சிருக்கிறார். இந்த அழகா படைத்திருக்கிற இந்த கடவுள் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட அந்த மனிதனை அவர்களை படைத்தார். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இந்த மனுஷனுக்கு எப்படி உயிர் கொடுத்தார் தெரியும்? அப்போது ஆண்டவர் ஆகிய கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவர் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த விடுகின்ற இந்த உயிர் மூச்சு யாரால் கொடுக்கப்பட்டது? கரங்களை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துவோம். நீங்கள் சுவாசிக்கின்ற, நான் சுவாசிக்கின்ற இந்த உயிர் மூச்சை கொடுத்தவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க வேணாம் சொல்றதுக்கு, நாம் வேணாம் சொல்றதுக்குள்ள யாருமே கிடையாது. கடவுளால் படைக்கப்பட்டது. களிமண்ணாகிய உங்களையும் என்னையும் சரிசமமாக படைத்து உருவாக்கி இறைவன் சுவாசிப்பதற்கும் வாழ்வதற்கும் என்னை சரிசமமாக கொடுத்திருக்கிறார். அதுல நான் பெரிய உயர்ந்தவன், பணக்காரன், ஏழை அப்படின்னு சொல்லி வேறுபடுத்ததுக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்ப கடவுள் இன்னைக்கு எப்படி என்னை படிச்சிருக்கிறார்? தம்முடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறாரு. படைத்த இறைவன் தம்முடைய உயிர் மூச்சையும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு உயிர் கொடுறதுக்கு யாரா இருக்கிறீங்களா? யாரா இருக்கிறீங்களா? யோவான் எழுதின நற்செய்தியில் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுவார், தன்னுடைய நண்பனுக்காக
ஏந்திரிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நண்பர்களாக உயிர் கொடுக்குற ஏந்திரிங்க பார்க்கலாம். எப்ப தெரியுமா கடவுளுடைய மகிமையை நம்ம உணர்ந்துக்குவோம்? எப்ப தெரியுமா நம்ம கடவுளுடைய அந்த மகிமையை நம்ம உணர்ந்துக்குவோம்? பாக்கெட்ல காசு இல்லாதப்போ, வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போறப்போ, உன்னுடைய சொந்தக்காரன் போய் நீ பணம் கடன் கேட்கிறப்போ, நீ அன்பு செய்கின்ற உறவு உடைந்து போகிற போது கடவுள் எவ்வளவு முக்கியமானவர் என்பது எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் நீங்க நான் ஆடுவோம். என்ன ஆட்டம் அப்படிதானே? ஒரு மியூசிக் போட்டோம்னா டன் 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 ஆடுறோம்ல. ஆனா வாழ்க்கையில மியூசிக்கே தேவையில்ல, ஆடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாதான் கடவுள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீ உட்காரு, காலை உடைச்சு உட்கார வைக்கிறாரு. கால் உடைஞ்சிச்சு ஃபாதர், நீ என்ன பண்ண? நீ பார்த்த வேலைக்கு கால் உடைச்சிருக்கு, கடவுளுக்கு காலை உடைச்சு வச்சிருக்காரு. கடவுளா உடைச்சாரு? யார் உடைச்சது? உடைச்சுக்கிட்டது நீங்க. பழி யார் மேல? கடவுள் மேல. இன்னைக்கு கடவுள் அதான் சொல்றார், அழகான வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். தம்முடைய உருவிலும் சாயலிலும் படைத்த மனிதனை தம்முடைய உயிர் மூச்சை ஊதி அவருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டு நீங்களும் நான் கடவுளை தேடணுமா தேடக்கூடாதா? தேடணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுல கருவாடை இல்லை, கருவாட்டு குழம்பு வைக்கணும். என்ன சாமி கருவாடு பத்தி எல்லாம் பேசுற? சாப்பிடுறது இல்லையா? நல்லா இருக்கு சாமி, கருவாடு நல்லா இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்தா உங்க வீட்டுக்காரரு கருவாடு குழம்பு செஞ்சு வைமான்னு சொல்லிட்டாரு. கருவாடு இல்லை. அந்த பக்கம் கருவாட்டுக்காரன் வித்துட்டு போற. கருவாட்டுக்காரன் உன்னுடைய நல்ல நேரம் அந்த பக்கம் தெருவில் வித்துட்டு போறாரு. நீங்க உள்ள பாத்திரம் கழுவிட்டீங்க. கருவாடு சொன்னது லைட்டா தான் கேட்டுச்சு. ஏஞ்சி அந்த பாத்திரம் கழுவி வச்சு வரதுல போயிட்டான். அந்த தெரு முனையில அங்க போறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி கொடுவீங்க? கொடுங்க. கருவாட்டுக்கார நில்லு, ஏன் என்ன கூப்பிடுற? எனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். I need it. எனக்கு தேவை. நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கூப்பிடுறேன். அப்ப ஆண்டவர் உனக்கு தேவைன்னு என்ன பண்ணணும்? அசிங்கப்பட்டாலும் கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பேரை சொல்வதற்கு உங்களுக்கு எனக்கு அசிங்கமே வேண்டாம். எனக்கு தேவை, எனக்கு தேவை என்பதை நான் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் முந்தி அடிச்சுன்னு போயிட்டு புளியோதரை வாங்கி சாப்பிடுறேன். ஒரு கூட்டம் நான் சொல்றீங்களா? அப்போ எனக்கு தேவையானதை நான் தேடிக்கொள்கின்றேன். எந்த ஒரு நிலை வந்தாலும் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ கடவுளை தேடுவதில் மட்டும் உங்களுக்கும் எனக்கும் சுணக்கம் ஏன்? கடவுள் அற்புதமான ஒரு படைப்பாகி உங்களையும் என்னை படிச்சிருக்கிறாரு. அப்ப களிமண்ணு சொன்னோம் இல்லையா? அந்த களிமண்ணு ஒருவேளை எனக்கு வேணாம் சொல்லியிருந்தா அது அந்த ஒரு இடத்துல காணாம போயிருக்கும். அப்ப கடவுள் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரொம்ப அழகா படிச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த படைக்கப்பட்ட அந்த உயிரினமானது கடவுளை தேடணுமா தேடக்கூடாதா? ஒரு பேசிக் கொஸ்டின், ஒரு கேடிசம் கொஸ்டின் கேட்கிறேன். கடவுள் ஏன் மனிதனை படைத்தா? தன்னை ஆராதிக்கும் வணங்கும். பிரைஸ் தி லார்ட். வேற எதுக்குமே படைக்கல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு இருக்கிறோம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? என்னை உட்பட நானும் மேல கடவுளை போய் வந்திருக்கிறேன். நானும் மனுஷன் தானே. பல நேரங்களில் நான் ஆண்டவரை தேடுவது கிடையாது. குருவானவர் அப்படி சொல்லாமா ஃபாதர்? மனிதனுடைய இயல்பு அதுதானே. மனிதனுடைய இயல்பு அதுதானே. அழகா படிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எத்தனை பேர் நம்ம கடவுளை தேடுறோம்? ரொம்ப அழகா சொல்ற வாசிக்க பார்க்கலாம். தொடக்க நூல் 3:6. நான் கடவுளை தேடுகிறேன்னா இல்லை, யாரை தேடுறேன் அப்படின்றதுக்கான ஒரு வாக்கியம். தொடக்க நூல். ஆனால் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு இதை நான் உண்டேன். பிரைஸ் தி லார்ட். அந்த பழத்தை நான் பறித்தேன்.
என்ன அருமையா அந்த கதை போயினுக்குது. இந்த நேரத்துல சாமியார ஆவனை கூப்பிடுறாரு, பூசி கூப்பிடுறாரு. கதை முக்கியமா பூசை முக்கியமா? பூசை நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். இந்த தொடர் போயிடுச்சுன்னா நான் பார்க்க முடியுமா? ரீப்ளே பண்றாங்களா? இது எனக்கு தெரியாம போச்சு. இதுல என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நான் எந்த கதையும் பார்த்தது கிடையாது. படம் பார்ப்போம், அவ்வளவுதான். இந்த கதை பார்க்குற பிசினஸ் நம்ம கிட்ட கிடையாது. என்ன அப்படின்னா, அந்த கதையில எப்படி ஒரு குடும்பத்தை குடிசராக்கலான்றதுதான் கதை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அது. அதனால பூசிக்கு வர்றது கிடையாது, ஆராதனைக்கு வர்றது கிடையாது. Praise the Lord. அப்போ இன்றைக்கு நான் எதை தேடுகிறேன்? நான் கடவுளை தேடுகிறேனா? கடவுள் ரொம்ப அழகான படிச்சிருக்கிறார்ப்பா, எனக்கு தேவையானது எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் தேடுவதற்காக என்னுடைய மனம் சம்மதிப்பது கிடையாது. ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாதது. இந்த பொல்லாத உலகத்தில் ஏன் என்னை படைத்தாய் இறைவா பாட்டு இருக்குல்ல. அப்போ இந்த உலகம் என்னை கடவுளிடமிருந்து தூரம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அத்திப்பழம் பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? அழகா இருக்கும், கரெக்டா? உள்ள என்ன இருக்கா? அழகு, ஆபத்து. அழகு எதுவா கூட இருக்கட்டும், அது எதுவா கூட இருந்து போகட்டும். அழகு, ஆபத்து. நகை என்ன அழகா செஞ்சு வச்சுக்கிறான் பாரு. போய் கேட்டு பார்த்தா 2.25 லட்சம். எங்க வீட்டுக்கார சம்பளம் 10,000. என்ன பண்ணுவீங்க? உட்காந்து சண்டை போட்டு லோனை வாங்கி, கடனை வாங்கி, நகையை வாங்கி கைகளை மாட்டிக்கிட்டு அந்த கடன் அடைக்க நீ நாயா போய் வேலைக்கு போடும். கரெக்டா? அழகு, ஆபத்து. அது துணியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அது நகையாக இருக்கட்டும், நான் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், அழகு, ஆபத்து. பேக்கரிக்கு போறீங்க, என்ன அருமையாகுது அந்த கேக்கு. என்ன கேக்கு சொல்லுங்க? ஐஸ் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட். ஐயோ எப்ப என்னென்னவோ சொல்றாங்க, எது கூட தெரியல. அத்தனையும் கெமிக்கல். பிரைஸ் தி லார்ட். அத்தனையும் கெமிக்கல். உடலுக்கு கெடுதி தரக்கூடியது அத்தனையும் அழகாகத்தான் இருக்கும். அழகான இன்னொன்னு தோடுகிற கடவுள் மனுஷனை பறிச்சு நீ நல்லா வாழ்ந்துக்க சொன்னாரு. கேட்டானா? பார்ப்பதற்கு அழகாகவும் கண்களுக்கு களிப்புட்டதாகவும் இருக்கிறது. எனவே நான் பறித்தேன், தின்றேன், அதை நான் அவனுக்கு கொடுத்தேன். நான் கெட்டதுக்கு மட்டுமே கிடையாது, பக்கத்தையும் சேர்த்து கெடுக்க வைக்கிறதா நம்முடைய கடமை. கட்டா அருமையா செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் அது மட்டும்தான். நான் கெட்டா மட்டும் போதுமா? வா, நீ சேர்த்து விழுவும் பணத்துல. கரெக்டு தானே? இன்னைக்கு யாராவது உண்மையாகவே உங்களை ஒரு கரிசனையோடு ஒரு மீட்டு எடுக்கணும், எங்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்ல மனசு நினைச்சீங்க. அப்ப அடுத்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்பேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு. அப்போ கடவுள் அழகாக படைச்சிருக்கிறார். மீண்டும் மீண்டுமா சொல்றதுக்கான காரணம், நீங்க எல்லாருமே அழகா இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா கடவுளுடைய பார்வையில எல்லாருமே அழகானவர்கள். சொல்றேன் அதுதான் சொல்றேன். அதாவது அழகு என்பது இந்த குணம். ஒரு மனுஷன் உருவத்தினுடைய யாருமே எடை போட முடியாது. ஒரு மனுஷன் அழகானவன் நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? வாட் he speaks. அவன் எதை பேசுகிறான் என்பதை கொண்டே ஒரு மனிதனை நீங்களும் நான் தீர்ப்பெடுக்கிறோம். வெளி அடையாளத்தை வைத்து, அத்திப்பழத்தை போல வெறும் கலரை வைத்து, நிறத்தை வைத்து நீங்களும் நானும் தீர்ப்பிட்டால் அல்லது மதிப்பிட்டால் ஏமாந்து போவது நீங்களும் நானும் தான். அத்திப்பழத்தை திறந்து பார்க்கின்ற போது உள்ளே பூச்சி புழுவும் நிறைந்திருக்கும். அது போலத்தான் டெய்லி கோயிலுக்கு போறாமா, சாமான சொல்றாங்கம்மா, சொல்லி கல்லுல. ஆனா சண்டனை வந்துட்டா செபம் எங்க போச்சு? உங்களுக்குள்ள கேட்டுங்க, நீங்க என்னென்ன வேலை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்லலை, நீங்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு ஒரு பிரச்சனையோ ஒரு குடும்பத்தில் சண்டை வருகின்ற போது அந்த சண்டை தீர்க்கின்றதற்கு நான் காரணமா இருக்கிறேனா அப்படின்னா நீங்க கேட்டுங்க. இல்லை அப்படின்னா
கட்டாயம் கடவுளுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்லி ஆக வேண்டும். அழகு என்பது என்னுடைய பேச்சிலும் செயலிலும் காட்டப்பட வேண்டும். அப்போ அத்திப்பழம் வந்து சிவப்பாக வேண்டி அது நான் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? அழகா இருக்குது, கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? தேவைக்கேற்ப மட்டும்தான் அந்த அழகு. அளவுக்கு மீறினா நமதும் நஞ்சு. அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கடவுள் அற்புதமான ஒரு நாளை கொடுத்திருக்கிறாரு. நான் இன்றைக்கு எதை தேடுகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுங்க. கடவுளை தேடுவதற்கு நான் வருகிறேனா? அதுதான் இறைவாக்கின எஸ்ஐயா 55:6 மீண்டும் வாசிங்க சொல்றேன். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ளது போதே அவரை தேடிக்கொள்ளுங்க. ஆண்டவர்களுடைய அந்த அருளை ஆசிரியர் பெறுவதற்கு இதுக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் நாள் நீங்க பயன்படுத்திக்கீங்க. ஒருவேளை நான் அதுக்கு பயனுள்ளவனா இருக்கிறேனா இல்லையா அப்படின்றதுக்கான பதில் இதுல இருக்குது. லூக்கா எழுதின நற்செய்தி 13:6 சொல்லுது பாருங்க, வாசிங்க. ரொம்ப அழகா சொல்லுது. லூக்கா எழுதின நற்செய்தி அதிகாரம் 13:6. மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். தொடர்ந்து வாசிங்க. அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளியிடம் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வாசி தம்பி. எதையும் காணவில்லை, ஆகவே இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும், எனவே வெட்டிவிடும் என்று சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. தொழிலாளர் மறுமொழியாக இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதனை வெட்டி விடலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். களிமண்ணு சொன்னேன், கடவுளின் கையில கொடுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். அவருக்கு ஏற்ற மண்பாண்டமாக அவருக்கு ஏற்ற ஒரு மண்கலன் வருகின்ற வரையிலும் அவர் என்னை உடைத்து உருவாக்க வேண்டும் சொன்னா இல்லையா? அது 40 வயதா இருக்கலாம், 50 வயதா இருக்கலாம், 60 வயதா இருக்கலாம், ஈவன் 70 வயதுல கூட உங்களையும் என்னையும் மடித்து திருத்தலாம். அது வரைக்கும் கடவுளும் உங்களையும் என்னையும் கையளிக்கப்பட வேண்டும். அவருக்கு ஏற்ற ஒரு மனிதனாக அவருக்கு ஏற்ற ஒரு ஆன்மாவாக மாறுவதற்கு நாம் கையளிக்கணும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் அதை தான் சொல்லி ஏசு அத்தி மரத்தில் போய் பழத்தை தேடுறாரு. ஒருவேளை சீசன் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ என்ன சீசன்? இலையுதிர் காலம். ஓகே, பழத்துல நெல்லிக்காய், தர்பூசணி, மாங்காய், சப்போட்டா. ஓகே, சரி. நவம்பர் டிசம்பர்ல போயிட்டு நீ மாங்காய் தேடினா கிடைக்குமா? எல்லா காலத்துக்கும் கிடைக்காது, ரேட்டு போகும். ஓகே, அது அதுக்கு ஒரு சீசன். கரெக்டா? சீசனுக்கு போய் தேடினா மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டா? அப்படியானே? ஏசு ஒருவேளை அந்த சீசனுக்கு போகாம இருந்தா, ஒருவேளை அத்திப்பழம் காய்க்காத நேரத்தில் போயிருந்திருக்கலாம். அத்தி மரம் எப்பவுமே காய்க்குமா? வருஷத்துக்கு ஒரு முறை தானே காய்க்கும். நாட்டத்தி நீங்க பாத்தீங்கன்னா, நான் அத்தி மரத்துல பழம்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் எங்க ஊர் ஆத்துல வருஷத்துக்கு ஒரு முறை தான். மாசத்துக்கு எப்படி பூக்கும்? அத்தி பூத்தார் பழம்னு சொல்லிட்டு நீங்க பழமொழி கேட்டது இல்லையா? எப்பயுமே வராதா? பாத்துக்கிறேன் நீங்க. அப்படியா? ஓகே. அப்போ ஒரு அத்தி மரம் பலன் கொடுக்கலன்றது கடவுள் சரியான நேரத்தில் போய் தேடி இருக்கலாம். இல்லை போற நேரத்தில் காய்க்காம இருந்துச்சு, அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இது வெட்டிடுங்க அப்படி சொல்றார். உங்க வயசு சொல்லிக்கும்பாங்களா? உங்க மனசுக்குள்ள நான் என் மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன், நான் வெளி சொல்லிங்க, உங்களுக்குள்ள சொல்லிங்க. 40, 50, 60, 62, 35, 20, 18 இத்தனை வயசு ஆகி நீங்க பலன் கொடுத்துருக்கிறீங்களா?
கடவுளுக்கு ஏற்ற சிறந்த ஒரு ஆன்மாவாக நீங்களே நான் இருந்திருக்கிறோமா? ஒருவேளை அந்த அத்தி மரத்துக்கு சொன்ன அதே பதில் உங்களை என்னை பார்த்து சொன்னா என்ன சொல்லுவோம்? இன்னும் ஒரு வருஷம் கொடு சாமி, கடவுளை இன்னும் ஒரு 10 வருஷம் கூட எவன் குடும்பத்தை கெடுக்கணுமோ கருத்துட்டு நான் மனுகளைப்படுத்துகிறேன். ஆண்டவன் நான் உங்ககிட்ட வருன்றது கேட்கறது கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஆண்டவர் இன்னொரு 10 வருஷம் கூட என் மருமகளை என்ன கொடுமைப்படுத்துறேன்னு இந்த கடைசி வயத்துல அவனை கொடுமைப்படுத்தி சாவடிக்கிறேன். அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களே, இருக்கிறோம். There are people. அப்போ கடவுள் இன்னைக்கு இத்தனை வயசுல நீங்களும் நானும் கடி கொடுக்கவில்லை என்றால், அத்தி மரத்தை பார்த்து அந்த தோட்டத்தினுடைய முதலாளி இந்த அத்தி மரத்தை வெட்டி விடுங்கள் என்று சொல்வது போல உங்களையும் என்னை பார்த்து சொல்வார், இத்தனை ஆண்டுகள் கனி கொடுக்கவில்லை, எனவே நான் உங்களை வெட்டி விடுவேன் சொல்வார். அதுக்கு நீங்க நானும் தயாரா இருக்கிறோமா? நான் அந்த தோட்டத்தினுடைய தொழிலாளர் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் தன்னுடைய தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் பரிந்து பேசுகிறார், மீண்டும் ஒரு ஆண்டு கொடுங்கள் அந்த மனிதனுக்கு, அந்த சகோதரிக்கு, அந்த சகோதரனுக்கு இன்னும் ஒரு ஆண்டு கொடுங்க ஆண்டவரே, அவன் நல்ல பிள்ளையா மாறுவான். நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய பிள்ளையை பார்த்து சொல்றது இல்லையா? என் பிள்ளை நல்லா வாழ்ந்துருவான், என் பிள்ளை இப்பதான் இப்படி இருக்கிறான், அடுத்த வருஷம் நல்லவனா இருப்பான் சொல்றது இல்லையா? அப்ப கடவுள் அதேதான் உங்களுக்கும் எனக்கும் சொல்றார், இன்னும் ஒரு ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் என்னை தேடுவீங்களான்னு கேட்கிறார். தேடுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவரை தேட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இன்னைக்கு தேடுறோம் அப்படின்னா எதை தேடிக்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் கையில போன் இருக்குதா? இது ஒரு கேள்வியா சாமி? இது ஒரு கேள்வியா? உன்னுடைய குடும்பம் கெட்டு போவதற்கு வேற எதுவுமே தேவையில்லை. நம்முடைய குடும்பம் கெட்டு போவதற்கு வேற ஒண்ணுமே, சண்டே போடாதீங்க, அதுவா குட்டி சிறப்பு. இன்னைக்கு பைபிளை நம்ம பையில வச்சுன்னு அலையிறோமா இல்லையோ, குட்டி சாத்தனை ஜோப்புகளை வச்சுன்னு அலையிறோம். ஏன் குட்டி சாத்தனத்துக்கு அங்கே வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அதை கொஞ்சம் அடக்கி வை, அவர் ரொம்ப ஆட்டப்படுறேன், அதனால பீடத்திலே கொடுத்துட்டு நான் இறைவார்த்தை கேட்டுனே இருப்போம். என்னவோ கலெக்டர் கூப்பிட்டு இவருக்கு அடுத்த கலெக்டர் பதவி தர்ற மாதிரி எடுத்து போயிடுவார். என்ன குழம்பு வைக்கிறது? இது ஒரு முக்கியமானதா? அப்ப இன்னைக்கு செல்போன் இன்னைக்கு சாத்தானை நம்முடைய பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அலை மோதிரம். கரெக்டா? இப்போ நீங்க சொல்லுங்க, காலையில் ஏஞ்ச உடனே உங்க பெட்ல போனை இல்லை, கடவுளை தேடுவீங்களா போனை தேடுவீங்களா? சாமி எங்கேயே சுத்தி வந்து கரெக்டா வேணும்னே எங்களை மாட்டி விடுறீங்க அப்படிதானே? ஆமா சாமி, நீங்க கரெக்டா இருந்தா நான் ஏன் சொல்ல போறேன்? கடவுளை தேடுகிறோமோ இல்லையோ சாத்தானை தேடுகிறோம். தினந்தோறும் காலையில ஏஞ்ச உடனே படுக்கையில முட்டி போட்டு ஆண்டவரை நினைத்து ஒரு சிலுவை அடையாளம் வரைகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வளர்த்துக் கொள்ளுங்கள், இந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கடவுளை தேடுறது அப்படின்றது நான் வெறுமனே இறைவார்த்தை அறிவிச்சுட்டு போறது மட்டும் கிடையாது. இந்த பைபிளை நான் படிக்கிற ஃபாதர் அப்படி மட்டும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நான் அதை செயல்படுத்த வேண்டும். காலையில் எழுந்தோடனே ஒரு தமத்திருத்தோப்புகள், ஒரு பிராசுதன் அடையாளம் அதை வரைந்து விட்டு நான் எழுந்திருக்கின்ற போது நான் காலையிலே அதிகாலை பொழுதிலே கடவுளை தேடுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருக்கு ஏற்ற ஒரு கருவியாக நல்ல அழகாக ஒரு மனிதனாக படைத்திருக்கிறார். படைத்திருக்கிற அந்த மனிதனை கடவுள் தேட வேண்டும் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நீ நானும் கடவுளை தேடுவதற்கு தயாராக இருக்கிறோமா?